ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதி ஆளவந்தாருடைய ஓர் குறையை தீர்த்தார்னு பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் ராமானுஜரோட வைபவத்தை சேவிக்கலாம். இப்போ ராமானுஜர் மனசில் நம்பெருமாளை நோக்கி சரணாகதி செய்ய வேணுன்ற எண்ணம் வந்தது. இப்போ ராமானுஜர் சரணாகதி செய்ய வேணுமா அப்படின்னா, எப்பொழுதுமே பகவானை விட்டு பிரியாமல் இருப்பவர் அவர். எப்படி தாயாரானவள் பகவானை பிரிவதில்லையோ அப்படியே ஆதிசேஷனும் பகவானை என்றும் இணைப்பிரியாமல் இருப்பவர். தன்னையே பகவானுக்கே அரணாக கொண்டவர் இல்லையா ஆதிசேஷன். அதனால் இப்போது சரணாகதி செய்ய வேணும்னா அது தனக்காக இல்லை, நம் போன்றோர்களுக்காகவே சரணாகதி செய்ய வேணும் என்று இச்சை கொண்டார். நமக்காகவே நம்பெருமாளிடம் பிரார்த்தித்து சரணாகதி செய்ய வேணும்னு ஆசை கொண்டார் ராமானுஜர். அதற்காக ஒரு உகந்த நாளும் வேணும் இல்லையா? அதற்காக பங்குனி உத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். பங்குனி உத்திரம் என்ன விசேஷம்னா, அன்னைக்கு நம்பெருமாள் உறையூர் நாச்சியாரிடம் தங்கிவிட்டு மீண்டும் பெரிய பிராட்டியிடம் வரும் நாளாம். அப்போ பெரிய பிராட்டி ஊடல் கொள்கிறாள். அப்போ அந்த இடத்துல நம்மாழ்வார் தலையிட்டு பெரிய பிராட்டியோட ஊடலையும் தீர்த்து அங்கு நம்பெருமாளையும் பெரிய பிராட்டியும் சேர்த்து வைக்கிறார். அதனால் அன்னைக்கு சேர்த்தி உற்சவமானது நடக்கிறது. அன்னைக்கு இருவரும் திருமஞ்சனம் காண்கிறார்கள். அதனால் அன்னைக்கு சேர்த்தி உற்சவம் அன்று பகவானின் நம்பெருமாளிடம் சரணாகதி செய்ய வேணும்னு ராமானுஜர் எண்ணம் கொண்டு அன்று 3 கத்தியங்கள், கத்தியத்ரயம்னு சொல்லப்படுகிற ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியத்தை நமக்காக அருளிச் செய்தார். பகவானோட திருநாமத்தை சொல்லி உண்மையான மனதோடு சரணடைந்தாலேயே நம் மோட்சத்தை பெறலாம்னு சொல்லக்கூடிய அற்புதமான கத்தியத்ரயங்களை நமக்காக வெளித்தந்தார் ராமானுஜர். அன்று விபீஷ்ணன் ராமனிடம் சரணாகதி செய்தார் இல்லையா? அப்படி செய்யும்போது அவரோடு சில பேர் வந்திருந்தார்கள். அவர்களுடைய குணக்குறைகளையெல்லாம் பார்க்காமல் விபீஷ்ணனை மட்டுமே பார்த்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டான் ராமன். அப்படியே ராமானுஜரோட சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, ராமானுஜரை முன்னிட்டு கொண்டு அவர் திருவடி சம்பந்தத்தோடு யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுப்பதாக நம்பெருமாள் இச்சையோடு காத்து கொண்டிருக்கிறார். நின்றால் மரவடி, அமர்ந்தால் ஆசனம், அயர்ந்தால் சயனம், நடந்தால் பாதுகைன்னு பகவானுக்கு எல்லாமுமாக இருப்பவன் ஆதிசேஷன். பகவானுக்கு பாதுகையாகவும் அவன் இருக்கிறான். பாதுகையாக இருக்கிறான்னா அது பகவானை காப்பதற்காகன்றது ஒரு விஷயம், அவருக்கு சேவைக்காகன்றதும் ஒரு விஷயம். ஆனால் அது மட்டுமல்ல, அவன் பாதுகையாக இருப்பது நமக்காகவும் சேர்த்துத்தான். ஏன்னா ஒரு ஜீவனானவன் முதல்ல பகவானுடைய பாதுகை பணிகிறான். பாதுகை பணியும் போது பாதுகையாக இருக்கும் ஆதிசேஷன் என்ன செய்கிறார்? நம்மளுடைய குறைகளெல்லாம் அவனை தீண்டாமல் நம்மளுடைய அன்பும் பக்தியும் மட்டும் அவனை திருவடியை ஸ்பர்சிக்குமாறு செய்கிறாராம். ஒரு பாதகையோட கடமை என்ன? முட்கள் கற்கள்லாம் படாமல் பாதத்தை காப்பதில்லையா? இப்போ இங்கே கற்களும் முட்களும் என்னதுன்னா நம் போன்றோர்களுடைய குணக்குறைகளையத்தான் சொல்கிறது. அந்த குணக்குறைகளெல்லாம் அவனுடைய திருவடியை தீண்டாமல் நம்மளுடைய பக்தியை மட்டுமே, அந்த வாசத்தை, அந்த ஸ்பர்சத்தை மட்டுமே அவன் திருவடிக்கு சேர்ப்பிருக்கிறார் ராமானுஜர். அப்படி சேர்க்கும்போது அதற்கு பிறகு தாயாரானவள் திருவடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பகவானுடைய திருவடியில் அமர்ந்து கொண்டிருப்பது அவன் சேவைக்காக என்பது ஒரு அர்த்தம். அது மட்டுமானா நமக்காகவும் தான். அவளுடைய கடாட்சத்தால் அவன் திருவடியை வருடிக்கொண்டே இருக்கிறாள். அதனால் தன்னுடைய காருண்யத்தால் பகவான் எப்போதும் அவன் திருவடியை நோக்கி வருபவர்களுக்கெல்லாம் கருணையை மட்டுமே தர வேணும்னு எப்பொழுதும் அவனுடைய கருணை கடாட்சம் நம்மீது பட வேணும் என்பதற்காகவே அவன் திருவடியிலேயே அமர்ந்து கொண்டு சேவை செய்கிறாள். அதோடு நிற்கவில்லை. இப்போ திருவடிக்கு வந்து சேர்ந்தவர்கள் அவன் இதயத்திற்கும் கருணைக்கும் பாத்திரமாக வேணும் இல்லையா? அதனால் தாயாரானவள் நிரந்தரமாக அவன் இருதயத்தில் அமர்ந்திருந்து அதை என்றுமே ஒரு கருணை கடலாக, கருணை சாகரமாக மாற்றி நம்மீது என்றென்றும் அவனுடைய கருணை கடாட்சமும் அருளும் இருக்குமாறு செய்கிறாள் தாயார். இப்படி ஆதிசேஷனும் தாயாரும் பகவானோடையே இருக்கிறார்கள்னா அவர்களுக்காக மட்டுமல்ல, நம் போன்றவர்களும் அவனை அடைய வேணும் என்பதற்காகத்தான். நம்மளுடைய குறைகளையெல்லாம் மீறி அவன் எப்பொழுதும் நம்மீது கருணை கடாட்சத்தை பொழிய வேணும் என்பதற்காக, அவன் திருவடியை நோக்கி ஆசையாக வருபவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்க வேணும் என்பதற்காக நிரந்தரமாக அவன் பாதுகையாகவும் அவன் திருவடியிலும் அவன் இருதயத்திலும் அமர்ந்து கொண்டு நமக்காகவே காத்திருக்கிறார்கள். இப்படி ராமானுஜர் பங்குனி உத்திரத்தன்று நம்பெருமாளிடம் சரணாகதி செய்தார். அது மட்டுமல்ல, ஒரு சரணாகதி செய்தவன் எப்படி இருக்க வேணும் என்று தானே கடைபிடித்தும் காட்டினாராம். ஒரு ஜீவனுக்கு பகவத் கைங்கரியமே லட்சியம்னு சொல்லக்கூடிய நித்தியம் என்ற அனுஷ்டான கிரந்தத்தையும் அருளி செய்தார். அது மட்டுமா, பகவான் எந்தெந்த கதியில் வருவான் என்று எல்லோருக்கும்
பிரமாணமாக காட்ட வேணும் என்பதற்காக உற்சவங்களிலேயே அதை காட்டி கொடுத்தாராம். கர்ப்பகிரகத்திலேருந்து வரும்பொழுது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு சொல்கிறாள் இல்லையா ஆண்டாள், அதே போல சிம்மகதியில் வருகிறானாம். திருவேதிகளில் வரும்போது கஜகதியாம். உபயநாச்சியார்களோடு எழுந்தருளும்போது ஹம்சகதி. சபா மண்டபத்திற்கு வரும்போது வியாக்கிரகதி. ஊரெல்லாம் சுற்றி மீண்டும் கர்ப்பகிரகம் வரும்போது சர்பகதின்னு பகவான் என்னென்ன கதியில் வருவான் என்பதை உற்சவத்தின் மூலம் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தார். அத்தோடு நம்பெருமாளுடைய திருமேனியை காக்கும் பொறுப்பை வில்லிதாசரிடம் கொடுத்தாராம் ராமானுஜர். இப்போ வில்லிதாசர் உற்சவத்தின் போது நம்பெருமாளை அப்படி காத்து கொண்டிருந்தாராம். சற்று நேரமும் கூட கண் தூங்காமல் பகவானுடைய திருமேனியை காத்தார். எப்படி என்று லக்ஷ்மணன் 14 வருஷமும் உறங்காமல் ராமனை காத்தான் இல்லையா, அதே போலேயே இங்கிவரும் காத்தார். அதனால் அவருக்கு பிள்ளை உறங்கா வில்லிதாசர் என்றும் பெயரும் வந்ததாம். இப்படி அது மட்டுமல்ல, அரங்கனுக்கு எந்த நேரத்தில் எந்த வாத்தியங்கள் வாசிக்க வேண்டும், அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையெல்லாமும் ராமானுஜரே நியமித்தார். இப்படி அரங்கத்தில் அரங்கனு கைங்கரியங்களையெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேணுமோ, அவனுக்கு எப்படியெல்லாம் உகக்குமோ அப்படியெல்லாம் மாற்றி அமைத்தார் ராமானுஜர். ஒரு தாய் எப்படி குழந்தையை கண்ணில் வைத்து காப்பாளோ அப்படி அரங்கனை தன் கண்ணிமைக்குள் வைத்து காத்தார் ராமானுஜர். அவருக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்தார். இனி தொடர்ந்து அடுத்த பகுதியிலும் ராமானுஜரோட வைபவத்தையும் சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.